அனைவருக்கும் வணக்கம். அன்பு குழந்தைகளே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம். ஆகையினால விட்டு போச்சுன்னு நினைக்காதீங்க. சரி, இப்போ ஒரு திருக்குறளை வச்சு உங்களோட நான் பேசலான்னு வந்திருக்கேன். முதல்ல எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா, கல்வி, படிப்பு தான் உயர்ந்தது உலகத்திலேயே. நம்ம எங்கேயாவது போனா கூட பாருங்க, என்னப்பா படிக்கிற தம்பி, என்னம்மா படிக்கிறேன்னு தான் கேட்பாங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்க நீ, எவ்வளவு வீடு வச்சிருக்கியா, எவ்வளவு நகை வச்சிருக்கியா, இப்படி கேட்கறாங்க. இல்ல, அப்ப இருக்கிற செல்வங்கள், செல்வம்னா நான் நகையா வச்சுக்கலாம், பணமா வச்சுக்கலாம், வீடா வச்சுக்கலாம். மாடு, ஆடு, கோழி, இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு செல்வம். அதான் மாடு என்றால் செல்வம்னு கூட சொல்லுவாங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. குறையாத அள்ள குறையாத இந்த கல்வி தான் நமக்கு குறையாத செல்வம். அந்த காலத்துல நிறைய மாடு வச்சிருக்கவங்க பெருமை. ஏதாவது ஒரு வீட்டுல திருமணம் நடக்குதுன்னா அந்த 10 மாடு ஓட்டி அனுப்புவாங்க. அதுதான் செல்வம். அதனுடைய பாலை கறந்து விற்று வியாபாரம் பண்ணி அவங்க பெருகட்டும் குடும்பம்னு சொல்லி அந்த காலத்துல பழக்கம் உண்டு. இப்பொழுதெல்லாம் என்னன்னு கேட்டா, என்ன படிச்சு இருக்கு பொண்ணு, என்ன படிச்சு இருக்கான் பையன், அவன் வாழ்க்கையில எப்படி உயரணும், அதுக்கு இந்த படிப்பு படிக்கணும், அந்த படிப்பு படிக்கணும், இதுக்கு பெற்றோரும் கஷ்டப்படுறாங்க, நீங்களும் கஷ்டப்படுறீங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு கல்வி என்ன ஆயிடுச்சு, மிகப்பெரிய அரிதான ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய செல்வமாக இருக்கிறது. எல்லாரும் படிக்க சீட்டு கிடைக்கல, இதுக்கு போலாம் அதுக்கு போலாம், வெளிநாடு போய் படிக்கலாம்னு பாக்கலாம். அப்போ கல்வி என்பது என்னது? எங்க போனாலும் பெருமை தரக்கூடியது. கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. எங்க போனாலும் நம்ம பெருமை அடையணும்னா கல்வி மூலம் தான் அதை அடைய முடியும். பெருமையான பணக்காரங்க அவங்க பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஏழையா போயிடுவாங்க. அது உயர்வு கிடையாது. எனவே அப்படிப்பட்ட கல்வியை குற்றமற கற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுல உள்ள நல்லவைப்படி உன் வாழ்க்கையில நீ வாழ்ந்து காட்டு. அதான் நிற்க அதற்கு தக. அதற்கேற்றவாறு நீ வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். எனவே நிறைய படித்து விட்டால் மட்டும் போதாது, பண்பு இருக்க வேண்டும். பண்பு இருந்தாதான் நமக்கு பதவி கிடைக்கும். பதவி கிடைக்கும் போது பணிவு வேண்டும். எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் திரைப்படத்தை கூட பாட்டின் மூலமாக வந்திருக்கு. பாட்டிலே இதெல்லாம் உணர்த்துறாங்க. படிக்கணும், படிச்ச பிறகு உங்களுக்கு பதவி வரணும், பதவி கிடைச்ச உடனே என்ன ஆகணும், பணிவு இருக்கணும். உங்ககிட்ட ஒரு பெரிய வேலை கிடைச்சிருச்சு, அரசு வேலை கிடைச்சிருச்சு, ஏனால் நான் எப்படியெல்லாம் நம்ம வாழலாம் அப்படி இருக்க பணிவு, அந்த அடக்கம். அடக்கத்துக்கு என்ன சொல்றாரு? அடக்கம் அமரருள் உயிக்கும். தேவர்களுக்கு ஒப்பாக கருதப்படுவாங்களாம் அடக்கத்துடன் இருப்பவர். அதுக்குதான் சொல்லுவாங்க, அதிகமா பேசுறது, அலட்டி பேசுறது, பந்தாவா பேசுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது கல்வியினுடைய தரத்தை கீழாக்கிடும் நம்மள. என்ன படிச்சவங்க சொல்றா இப்படி பேசுறாரு, அப்படி இருக்கக்கூடாது. கல்விக்கு ஏற்ற தகுதியுடன் நாம் வாழ வேண்டும். அதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியை விட சிறந்த செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒண்ணு தெரியலன்னா அப்பெல்லாம் என்ன செய்வோம், யாரு போய் படிச்சவங்க யாராவது அவங்க கிட்ட போய் கொஞ்சம் அந்த தமிழ்ல இனிமே அர்த்தம் சொல்லுங்களேன், கணக்கு தெரியலன்னா போய் போடுங்க, இப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. படித்தவர்கள் என்பது பார்ப்பதற்கு அரிதாக இருந்த காலம். இப்போ தடுக்கி விழுந்த இடம்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா புத்தகங்களும் கிடைக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி வசதியா அம்மா அப்பாவும் ரெடியா இருக்காங்க படிக்க வைக்கிறதுக்கு. அப்ப குழந்தைகளாகி நீங்கள் என்ன செய்யணும், பெற்றோருக்கு தகுந்தவாறு கல்வியில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். இந்த கல்வியில அக்கறை காட்டணும். சும்மா ஏதோ நம்ம படிக்கணும் அப்படி இருக்க கூடாது. படிப்பது வேலைக்கு போறதுக்கு மட்டும் கிடையாது. சில என்ன நினைப்பாங்க, நான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், இப்படிலாம் ஆசை இருக்கும். அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனாலும் வாழ்க்கையில் நெறிமுறை தவறாமல் வாழ வேண்டும். அதுக்குதான் கல்வி பயன்படுறது. ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கு உதவி செய்வதுதான் கல்வி. ஒழுக்கம் இல்லாதவன் எவ்வளவு கல்வி கற்று என்ன பிரயோஜனம்? கல்வியின் மூலம் ஒருத்தர் உயர்வான், அதே மாதிரி அவனுக்கு அதுல ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நீ எப்படிப்பட்ட கல்வி கற்றாலும் ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வி உனக்கு பயன் தருமா? எங்கேயாவது போனா பார்ப்பாங்க, நல்ல சர்டிபிகேட் எல்லாம் பாக்குறாங்க, நம்மளுடைய கான்டாக்ட் சர்டிபிகேட்னு ஒண்ணு கேட்பாங்க. அல்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்லாம் இருக்கும்.
அப்ப நம்முடைய நடத்தை சரியாக இருந்தா தானே அந்த பதவி நமக்கு கிடைக்கும். அந்த பதவியை கிடைச்சா நம்ம நீடிச்சு வாழ முடியும். ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, வேற எந்த பணியாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் வேண்டும். ஆசிரியர்கள் ஒழுக்கத்துடன் இருக்கும்போது குழந்தையும் பார்த்து அதை கத்துக்கும். அதே மாதிரி வேற பதவியில் இருக்கவங்களும் அப்படி இருக்கும்போது அவங்க கீழே வேலை செய்யறவங்க அவங்கள பார்த்து கற்றுக்கொள்வார்கள். எனவே கல்வியின் மூலம்தான் ஒருவன் சிறந்த உயர்வை வாழ்நாள் பூராக பெற முடியும். அதுக்கு கல்வி தான் உறுதுணை. எப்படி உறுதுணையோடு நான் வாழ்கிறேன். இப்ப நிறைய படிச்சவங்க எனக்கு பென்ஷன் வருதுங்க. இப்போ அந்த காலத்துல எங்க அப்பா படிக்க வச்சதால இன்னைக்கு நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன், யார் கையும் ஏந்தாம சாப்பிடுறேன் நான். அதுவும் ஒரு விதத்துல உயர்வு தானே. கல்வியின் மூலமாக வருகின்ற பணம் தான் நிரந்தரம் என்னைக்கும். எனவே மாணவர்களே, கல்வியை வகுப்பில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆசிரியர் என்ன சொல்லித்தராங்க, அது என்ன புரியலன்னா அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு எப்பவுமே விளையாட்டாக இருந்தா கல்வியும் விளையாட்டாகவே போயிடும். அப்புறம் ஒரு சர்டன் ஏஜ் வந்த உடனே நான் இந்த எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதணும், இது புரியல அது புரியல, நான் அதை ஜெயிக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஒரு செடி நடுறோம், அது நல்லா வளர்ந்து காய் கொடுக்கும், பழம் கொடுக்கணும்னா இந்த செடியை ஆரம்பத்துல என்ன பண்றோம், உரம் போட்டு தண்ணி ஊத்தி அதுக்கு பள்ளம் தோண்டி தினந்தோறும் கவனிக்கணும். அப்பதான் அது இலை விட்டு பூ விட்டு காய் விட்டு பழமாகி நமக்கு பலன் தருகிறது. அப்படி நட்ட உடனே காய்கறி எல்லாம் வந்துருமா? அப்ப யாரும் சொல்ல, என்னங்க நீ கவனிக்கவே இல்லை போல இருக்கு, செடி காஞ்சி போச்சேன்றோம். அதே மாதிரிதான் மக்களும் குழந்தையில படிக்கும் பொழுதே நல்ல அறிவோட படிக்கணும். அம்மா அப்பா சொல்லிதான் தருவாங்க, ஆசிரியர் சொல்லிதான் தருவாங்க. அதை மைண்ட்ல அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படுத்திக்க வேண்டியது படிக்கிற குழந்தைகள் உங்களுடைய கடமை. இந்த கடமையிலும் நீங்க தவறவே கூடாது. எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் கல்வியை கற்கும் பொழுது கூர்ந்து ஆழ்ந்த கவனத்தோடு கூறிய அறிவு உங்களுக்கு இருக்குது. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறான முறையில் எதையுமே பயன்படுத்தினா வாழ்க்கையும் நமக்கு தவறான பாதையில் தான் செலுத்தும். ஆகவே இளம் வயதிலேயே நீங்கள் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து சிறந்த கல்வியை பெற முடியும் என்பதை ஊர்ஜிதமாக நான் சொல்கிறேன். நான் மட்டுமில்லை, வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். எனவே சிறந்த கல்வியை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். இன்றைக்கு இதோடு நிறைவு செய்கிறேன் குழந்தைகளே. அடுத்த முறை பார்க்கலாம். நன்றி.